ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இம்பார்ட்டண்டான சாப்டரை ஒரு 5 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். கஷ்டப்படாமல் மார்க் வாங்குற இடம் இது. ஏன்னா வேர்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்க போதில்லை. இது மாதிரி ஒரு டேபிளேஷன் கொடுத்துட்டு மீன் மீடியன் மோடில் தான் கேட்பாங்க. மோஸ்ட்லி இது மாதிரி 2 அன்னோன் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிற மாதிரி சம்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ இது எப்படி போகலான்னு பார்க்கலாம். மீடியனோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. மீடியன் இஸ் ஈக்குவல் டு 28.5. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். ஃபர்ஸ்ட் மீடியனோட ஃபார்முலா மென்ஷன் பண்ணிடலாம். மீடியன் அப்படின்னும் போது L plus n by 2 frequency divided by 2 minus cumulative frequency divided by f into h. இப்போ இதுக்கு cumulative frequency கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ cumulative frequency நான் இங்கே சால்வ் பண்ணிடுறேன். cumulative frequency அப்படின்னும் போது இந்த டேபிளேஷனில் cumulative frequency CFல இங்கே இருக்கிற நம்பர் அப்படியே போட்டுப்போம் 5ன்னு. இங்கே வரும்போது எக்ஸ் ப்ளஸ் 5, இங்கே ஏற்கனவே ஒரு 20 இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 25, 25 ப்ளஸ் 50, 30, 40. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 40. இங்கே வரும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 40, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 45. ஓகேவா? ஸோ இப்போ இந்த அன்னோன் வேரியபிள்ஸ் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணலாம். இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 45 ஈக்குவல் டு என்ன வரும்னா 60 வரும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 45 ஈக்குவல் டு 60. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 60 மைனஸ் 45. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 60 மைனஸ் 45 என்னும் போது 15. ஸோ இதான் ஈக்குவேஷன் 1. இப்போ இதில் எல்லோட வேல்யூ மீடியன் கிளாஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ இதில் மீடியன் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன் 28.5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு நியராக வர வேல்யூ பார்க்க போகிறோம். இப்போ இதில் மீடியன் கிளாஸ் கண்டுபிடிக்கணும். அதை எப்படி சூஸ் பண்ணலான்னு பாருங்கள். ஃப்ரீக்வன்சி 60 இருக்கா, n டிவைடட் பை 2. n டிவைடட் பை 2னா 60 டிவைடட் பை 2 30. 30க்கு நியராக வரணும். 25 இது 40 ஆகிடுது. எக்ஸ் 40 ப்ளஸ் எக்ஸ்னால் இன்னும் அதிகமாக இருக்கும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 25 சூஸ் பண்ணால் ஓரளவுக்கு 30 ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதை தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்கு அதுக்கு மேலே இருக்கிறத எடுப்போம். அந்த டேட்டாஸ்லாம் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். எல்லோட வேல்யூ 20, n பை 2 30 போட்டாச்சு. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து அதுக்கு மேலே இருக்குது. சி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 5, ஃப்ரீக்வன்சி என்னும் போது 20, டிஃப்ரென்ஸ் வந்து 10. ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். மீடியன் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ 28.5 இஸ் ஈக்குவல் டு எல்லோட வேல்யூ 20. 20 ப்ளஸ் n பை 2 போது 30 மைனஸ் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி சிஎஃப் ப்ராக்கெட் போட்டு போடுங்க கண்டிப்பாக. எக்ஸ் ப்ளஸ் 5 ஃப்ரீக்வன்சினும் போது எஃபோட வேல்யூ 20 இன்ட்டு ஹெச் 10. ஸோ 10 2 இப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 20 இந்த சைடு வந்துச்சுன்னா நான் ஆகும் பாருங்கள். 28.5 மைனஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 30. இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணிடணும். மைனஸ் எக்ஸ் மைனஸ் 5 டிவைடட் பை 2. சரியா? ஸோ அப்போ இங்கே வந்து போட்டுட்டு வரலாம். 28.5 மைனஸ் 20 வந்து 8.5. 8.5 ஈக்குவல் டு 30 மைனஸ் 5 வந்து 25. 25 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 2. இந்த 2 இந்த சைடு மல்டிபிள் பண்ணோன்னா 16 17 ஆகிடும். 8.5 இன்ட்டு 2 பண்ணோன்னா 2 5 10 16 17. 17 இஸ் ஈக்குவல் டு 25 மைனஸ் எக்ஸ். நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25 மைனஸ் 17. அப்போ 25ல் 17 போச்சுன்னா 20ல் 17 போச்சுன்னா 3 3 ப்ளஸ் 5 8. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 8. இங்கே வெரிஃபை பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். 25 ப்ளஸ் 8 போட்டால் நியர்லி 33. ஸோ நம்மளுக்கு இதுக்கு நியராக இருக்குது. நம்ம சூஸ் பண்ண மாடல் கிளாஸும் மீடியன் கிளாஸும் கரெக்டு. சரியா? மீடியன் கிளாஸும் இங்கே மென்ஷன் பண்ணி வைங்க. மீடியன் கிளாஸ் 20 to 30. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா அப்படியே விட்டுறக்கூடாது.
இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி y கண்டுபிடிச்சிக்கலாம். x plus y is equal to 15. அப்போ x 8, 8 plus y is equal to 15. y is equal to 15 minus 8, y is equal to 7. Next question, mean of the following frequency table 50. But the frequencies of f1 and f2 in the class 20, 40, 60, 80 respectively are missing. Find the missing frequencies. Mean oda value கொடுத்துட்டாங்க. Mean oda value வந்து 50. f1 f2 கேட்குறாங்க. டேபிள் நம்ம கிரியேட் பண்ணலாம். கிளாஸ் 0 to 20, 20 to 40, 40 to 60, 60 to 80, 80 to 100. ஃப்ரீக்வன்சி அவங்க கொடுத்தது அப்படியே நோட் பண்ணிக்கலாம். 17, f1 32, f2 19. xi வந்து இந்த ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீனில் வர நம்பர். ஸோ 0 to 20 அப்படின்னும் போது டிவைடட் பை 2, 10, 30, 50, 70, 90. சரிங்களா? இப்போ xi fi ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 170, 30 f1, 32 into 5 பண்ணனா 5 2s are 10, 5 3s are 15, 60. ஏற்கனவே ஒரு 0, 1600. 70 f2, 19 into 9, 9 9s are 81, 9 1s are 9, 9 plus 8, 17, 1710. ஃப்ரீக்வன்சிஸ் ஆட் பண்ணும்போது சம்மேஷன் ஆஃப் f5 வந்து 120, சம்மேஷன் ஆஃப் f5 xi ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த 30 f1 plus 70 f2 ஆட் பண்ண முடியாது, அது மட்டும் அப்படியே வச்சுட்டு மீதி நம்பர் என்னென்ன இருக்குது? 170 இருக்குது, 1600 இருக்குது, 1710 இருக்குது. ஸோ 8, 7, 14, 3, 2, 2, 7, 7, 7 2s are 14, 1 3. அப்போ 3480. ஸோ எக்ஸ் பார் அப்படின்னும் போது சம்மேஷன் ஆஃப் fi xi டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் fi. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாம். மீனோட வேல்யூ 15 கொடுத்துருக்காங்க. 50 is equal to 30 f1 plus 70 f2 plus 3480 divided by 120. சரியா? ஸோ 12 5s are 60, 12 5s are 60, ஏற்கனவே 2 0 இருக்குது, 6000 equal to 30 f1 plus 70 f2 plus 3480. இது இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தோன்னா 6000 minus 3480 அப்படின்னும் போது 0, 5, 9, 10, 2, 9ல் 4 போச்சுன்னா 5, 2, 2520. 2520 is equal to 30 f1 plus 70 f2. சரிங்களா? 10 டேபிள்ஸில் டிவைட் பண்ணிடலாம். பண்ணும்போது 3 f1 plus 7 f2 is equal to 252. ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். ஈக்குவேஷன் 2 எப்படி பண்ணலான்னா ஃப்ரீக்வன்சி 120ல் இந்த மீதி நம்பரெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 17, 32, 19, 17, 32, 19 இதெல்லாம் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா 9, 9 2s are 18, 5, 6, 68. இந்த ஈக்குவேஷனை நான் இங்கே ஃப்ரேம் பண்ணுறேன். 68 plus f1 plus f2 is equal to 120. ஸோ 120ல் 68 போச்சுன்னா எவ்வளோன்னு பாருங்கள். 68 போச்சுன்னா 1, 2, 4, 5, 52. ஸோ f1 plus f2 is equal to 52. ஸோ இது ஈக்குவேஷன் 2. இதை 1 இதை 2ன்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ f1 plus f2 is equal to 52. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே வச்சுட்டு செகண்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிபிள் பண்ணிடுறேன். 3f1 plus 7f2 equal to 252. செகண்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 3 பண்ணும்போது 3f1 plus 3f2, 52 into 3, 3 2s are 6, 3 5s are 15, 156. சப்ராக்ட் பண்ணி ஆகணும். 7ல் 3 போச்சுன்னா 4f2 equal to 252ல் 156 போச்சுன்னா 416,119. ஸோ 96. ஸோ எரேஸ் பண்ணிவிட்டு இங்கே கண்டினியூ பண்ணிடுறேன். இப்போ இங்கே போட்டுட்டு வந்துட்டோம். 4f2 is equal to
96. F2 is equal to 96 divided by 4. 4 1s are 4 2s are 8, 1 4 4s are 16. F2 is equal to 24. F1 எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஈக்குவேஷன் 2லே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். F1 plus F2 வந்து 52. அப்போ F1 plus 24 is equal to 52. F1 is equal to 52 minus 24. ஸோ 52ல் 24 போச்சுன்னா எவ்வளோன்னு பாருங்கள். 4 12ல் 4 போச்சுன்னா 8 28. ஸோ F1 வந்து 28. ஸோ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் இதுதான். ஸோ F1 F2. ஸோ F1 வந்து 28, F2 வந்து 24. Next question, a life insurance agent found the following data distribution ages 100 policy holders. Calculate the median if the policies are given below. Only to person having the age 18 years onwards but less than 60 years. So இங்க வந்து below 20 அது மாதிரி கொடுத்திருக்காங்க. below 20 25 அது மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்போ இதை நான் எப்படி மாற்றிக்கிறேன் அப்படின்னா கிளாஸ் இன்டர்வலில் ஃபஸ்ட்டு இது மட்டும் பிலோ 20னே போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு 20 பிலோ 25 இருக்கா, இது பிலோ 20 இது பிலோ 25. அப்போ நான் என்ன எடுக்க போகிறேன்னா 20 to 25. இப்போ இந்த ஃப்ரீக்வன்சியை நான் எப்படி நோட் பண்ணுறேன்னு பாருங்கள். பிலோ 20க்கு நான் அவங்க கொடுத்தத அந்த 2வை அப்படியே எடுத்துப்பேன். 20 to 25 பிலோ 20க்கு 6 பேர், பிலோ 25க்கு 6 பேர், பிலோ 20க்கு 2 பேர். அப்போ 20 to 25னா எத்தனை பேர் இருப்பாங்க? இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணால் போதும். அப்போ 6 minus 2 4. சரிங்களா? அப்போ இதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு கிளாஸ் இன்டர்வலை ஈஸியாக முடிச்சுட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டுக்கு நான் போடலாம் 25 to 30, 30 to 35, 35 to 40, 40 to 45, 45 to 50, 50 to 55, 55 to 60. 55 to 60. இப்போ ஃப்ரீக்வன்சி போடும்போது நம்ம பார்த்து கரெக்டாக போட்டே வந்துடணும். இப்போ மைனஸ் பண்ணி முன்னாடி இருக்கிறத மைனஸ் பண்ணி போட்டுக்கணும். அப்போ இங்கே 24 இருக்கா, பிலோ 30க்கு 24 இருக்குது, ஆனால் பிலோ 25க்கு 6 தான் இருக்குது. 24லேருந்து 6 மைனஸ் பண்ணிக்கணும். அது வேணா கூட இங்கே போட்டுங்க. 24 minus 6 இங்கே வரும்போது 45 minus 24, இங்கே வரும்போது 78 minus 45. Next 89 minus 45. 89 minus 78, sorry. 89 minus 78. Next 92 minus 89. 98 minus 92. 100 minus 98. இப்போ ஃப்ரீக்வன்சிஸ் என்னென்ன வரும் பாருங்கள். 24ல் 6 போச்சுன்னா 18 வரப்போகுது. 24ல் 6 போச்சுன்னா 18. 45ல் 24 போச்சுன்னா 21. 78ல் 45 போச்சுன்னா 33. இது 89ல் 78 போச்சுன்னா 11. 92ல் 89 போச்சுன்னா 3. 98ல் 92 போச்சுன்னா 6. 98ல் 2 போச்சுன்னா 100. சரி, கூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இப்போ நம்ம போட்டோன்னா இது கரெக்டாக வரும் பாருங்கள். 2 + 4 6. நெக்ஸ்ட்டு 18 இங்கே இருக்கா. 6 + 18 24. 24 + 21 45. இங்கே கொடுத்துருக்கிற டேட்டாவை அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா மைனஸ் பண்ணி தான் நம்ம போட்டிருக்கோம். 78 89 92 98 100. ஸோ மீடியன் தானே கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம மீடியனோட ஃபார்முலா மென்ஷன் பண்ணிடலாம். எப்போவுமே ஃபார்முலாவை மென்ஷன் பண்ணுங்கள், ஃபார்முலாக்கான மார்க் இருக்குது. ஸோ மீடியன் அப்படின்னும் போது நான் ஃபார்முலா மீடியன் அப்படின்னும் போது L plus n/2 minus CF divided by F into H. இப்போ அந்த வேல்யூவை கண்டுபிடிக்கணும்ல. n/2 போது 100/2 50. 50க்கு எது இருக்கு பாருங்க. 45க்கு அதிகமாக, அதான் 50க்கு அதிகமாக என்ன இருக்குன்னா 50க்கு அதிகமாக 78ல் இந்த ரேஞ்ச் தான் வருது. ஸோ இதை ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கிறோம். சரியா? 50க்கு அதிகமாகனா நெக்ஸ்ட் வேல்யூ 78 இருக்குது, அதை எடுத்துக்கலாம். இப்போ இதில் எல்லோட வேல்யூ 35, n/2 போட்டோம். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினா என்ன பண்ணுவோம்? அதுக்கு மேலே இருக்கிறது 45. ஃப்ரீக்வன்சினா எடுப்போம். இதில் இருக்கிறது இதுதான் ஃப்ரீக்வன்சி 33.
h வந்து 5ன்னு எடுத்துப்போம். சரியா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணி போட்டோன்னா ஆன்சர் வந்துடும். 35 + n/2 போது 50 - 45 டிவைடட் பை 33. ஹோட வேல்யூ 5 இன்ட்டு 5. அப்போ 35 + 50ல் 45 போச்சுன்னா 5. 5/33 இன்ட்டு 5. ஸோ 35 + 25 டிவைடட் பை 33. 25 டிவைடட் பை 33 பாயிண்ட் வச்சு 0 போட்டுக்கணும். 33 5 4 0 பண்ணி பார்ப்போம். 3 are 12, 4 3 are 12, 13 நிறைய வைப்போம். 33 இன்ட்டு 7 பண்ணி பார்ப்போம். 7 3s are 21, 7 3s are 21 + 2 23. இதில் ப்ளஸ் 33 போட்டோன்னா 4 6 6 அதிகமாகிடுது. அப்போ இதான் வரும். 7 டைம்ஸ் 0.7 பண்ணும்போது 231. 231 என்னும்போது 19 வரும். ரிமைனிங் 4. 10ல் 1 போச்சுன்னா 9, 4ல் 3 19. இன்னொரு 0 போட்டோன்னா 4 டைம்ஸ் இருக்குது 132. 5 டைம்ஸ் பண்ணிக்கலாம். 5 3s are 15, 15 + 1 16. இதில் 33 ஆட் பண்ணி பார்க்கலாம். 98 வருது. அப்போ 5 டைம்ஸ் 2 டெசிமல் போதும். அப்போ 35 + 0.75. அப்போ ஆன்சர் வந்து 35.75. மீடியன் இஸ் ஈக்குவல் டு 35.75. நெக்ஸ்ட் கொஸ்டினா ஃபைண்ட் த மீன் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா. சரிங்களா? இந்த டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. மீன் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா, கிளாஸ் இன்டர்வல், ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கலாம். 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50, 50 to 60, 60 to 70, 70 to 80. So frequency 4, 8, 10, 12, 10, 4, 2. Next xi ரெண்டுக்கும் in between 10 + 20 30, 30 divided by 2 15. அப்போ இது 25, 35, 45, 55, 65, 75. FI இப்போ DI யூஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். DI நம்மது xi minus A. சரியா? ஏவை நான் அசியூம் பண்ணலாம் அப்படின்னா எத்தனை நம்பர் 1 2 3 1 2 3 4. அப்போ நடு நம்பர் xi 45 நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ 15 - 45, 15 - 45, 15 + 3 30 -30. இங்கே வரும்போது என்ன பண்ணலாம், 25 - 20 வரும். சரிங்களா? -10 45 - 45 0 10 20 30. மேக்ஸிமம் இங்கே 0 வந்துச்சுன்னா 10 20 30 மைனஸ் போச்சுன்னா இந்த சைடு அப்படியே ரிவர்ஸில் வரப்போகுது. xi DI இங்கே என்ன வரும் அப்படின்னா DI கண்டுபிடிச்ச DIயோட தான் ஃப்ரீக்வன்சியை மல்டிபிள் பண்ணும். சரியா? ஸோ DI FI 3 4s are 12, 3 4s are 12 என்னும்போது -120, 2 8s are 16, -160, 100, -100, 0, 100, 2 4s are 80, 2 3s are 60. சரியா? இப்போ இந்த மைனஸ் டேர்ம்லாம் ஆட் பண்ணலாம், ப்ளஸ் டேர்ம்லாம் தனியாக ஆட் பண்ணிக்கலாம். 0 0 8 380 -380. இதெல்லாம் ஆட் பண்ணும்போது 0 12 14 240 240 0 4 -140. சமேஷன் ஆஃப் DI FI வந்து -140. சமேஷன் ஆஃப் FI எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு வரணும். 12 plus 10 22 22 22 22 இது 10 22 22 plus 22 plus 6 4 10 1 500 50. சரியா? 50. இப்போ ஃபார்முலானது x bar is equal to இந்த மைனஸ் பண்ணலாம், அதை ஆட் பண்ணிக்கணும். A plus summation of FI DI divided by summation of FI. X bar is equal to A ஓட வேல்யூ 45 ப்ளஸ் ஆனால் இங்கே -140 இருக்குது, அது அப்படியே போட்டுக்கலாம். டிவைடட் பை 50. 0 0 கேன்சல் ஆகிடும்.
14 divided by 5. 5 2s are 10, 4 point which is 0 போட்டுனா 5 8s are 40, 2.8. 45 minus 2.8. So 45 minus 2.8 இங்க 0 4 10 2 2 20 42 point x bar வந்து 42.2 சரியா. ஸோ கொஸ்டின் இதோட நேரத்தில் இந்த மோடு கொடுத்துட்டாங்க. மீன் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா 42.2, மோடு வந்து 45. ஃபைண்ட் த மீடியன் யூசிங் எம்பிரிக்கல் ஃபார்முலா. எம்பிரிக்கல் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு மீடியன் மோட் போட்டுங்கன்னு சொல்லியிருக்கேன். இங்கே ஈக்குவல் டு போட்டுப்பீங்க, இங்கே 3 - 2 சரியா. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் போட்டு வந்துருங்க. மோடு 45, 3 மீடியன் அப்படியே வச்சுக்கோ. 3 மீடியன் minus 2 மீன். 2 மீன் எவ்வளோ? 42 into 42.2. 42.2 4 4 8 84.4. அப்போனா ஒரு இந்த மைனஸ் இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 45 + 84.4 equal to 3 மீடியன். 3 மீடியன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடணும். 84.4 45 4 9 12 129.4 divided by 3 is equal to மீடியன். இப்போ டிவைட் பண்ணிடலாம். 129.4 divided by 3. 3 4s are 12, 3 3s are 9 வரும். பாயிண்ட் வச்சு 1s are 3, ரிமைனிங் 1 வரும். 43.1 வந்திருக்கும். ரிமைனிங் 1 0 போடுவோம். 3s are 9. அப்போ median is equal to 43.13 சரிங்களா. Next question now, the distribution given shown the number of wickets taken by the bowler in one day cricket matches. Find the mean and median. ரெண்டுமே கேட்டிருக்காங்க, மீனும் கேட்டிருக்காங்க மீடியனும் கேட்டிருக்காங்க. மோட் மட்டும் தான் கேட்கல. ஸோ நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா class interval 20 to 60, 60 to 100, 100 to 140, 140 to 180, 180 to 220, 220 to 260. ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 40 போயிருக்கு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க 7 5 16 12 2 3. xi வந்து நான் வரப்போகுது 60 + 20 80. 80 divided by 2 40. இங்கே 20னா 30 40 வந்துச்சா, 60னா 70 80 வரப்போகுது. ஸோ 20 ஆட் பண்ணிக்க போகிறீங்க. இங்கே வந்து 120 வரப்போகுது. இங்கே 160 200 40 ஆட் பண்ணோன்னா 240. அப்படி இல்லைன்னா இன்னொரு ட்ரிக்காக இருக்குது. இந்த காமன் டிஃப்ரென்ஸ் 40யா, ஃபஸ்ட்டு இங்கே என்ன வருதோ அதை போட்டுங்க. நெக்ஸ்ட்டு 40 அப்படியே ஆட் பண்ணிகிட்டே வரணும். 4 tables 4 1s are 4 4 2s are 8 12 16 20 24. இப்போ FIXIயா. ஸோ இதை அப்படியே மல்டிபிள் பண்ணி போட்டுடலாமா? சரி, ஜீரோஸில் தானே இருக்குது, அப்படியே போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா டிஐ கண்டுபிடிச்சி போடணும். நான் அப்படியே போட்டுறேன். 7 4s are 28, 280, 7 5 8s are 40, 16 into 12, 16 into 12, 12 2 6 2 6 are 12, 2 1s are 2 3 16 16 2 9 1 192 0. அதே மாதிரி இதுவும் அதே தான் வரப்போகுது. 12 into 16 தான் இருக்குது. 1920 தான் வரப்போகுது. 2 2s are 4 400. 24 into 3 24 into 3 பண்ணனா 3 4s are 12, 3 2s are 6 7 720 720. இப்போ சம்மேஷன் ஆஃப் F5 ஃபஸ்ட்டு போடலாம். சம்மேஷன் ஆஃப் F5 போடும் போது 7 +
5 12 12 2s are 24 24 போட்டுக்கிறேன் 16 ஒரு 5 16 5 21 5 45 45 இதெல்லாம் லைனாக போட்டுனா தான் ஆட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் 0 8 + 2 10 10 10 + 4 14 1 1 3 7 7 9 2s are 18 4 7 + 4 11 11 9 9 + 7 16 36 6 போட்டு 3 இங்கே போட்டோன்னா 3 + 2 5 summation of fi xi சரி ஃபஸ்ட்டு மீன் முடிச்சிடலாம் மீன் வந்து மீனோட ஃபார்முலா அப்படின்னும் போது மீன் அப்படின்னும் போது நான் டைரக்ட் மெத்தடே யூஸ் பண்ணிக்கலாம் summation x bar is equal to summation of fi xi divided by summation of fi. So 5640 divided by 45. So 45 5 tables are 5 9s are 45 5 1s are 5 5 1s are 5 remaining 5 2s are 10 5 2s are 10 remaining 4 5 8s are 40. So 1 1 2 8 1 1 2 8 divided by 9 3 tables la போதா செக் பண்ணி பார்ப்போம் 3 3s are 3 3s are 9 10 11 2 3 7s are 21 1 3 6 are 18 இது again 3 table 376 divided by 3 376 divided by 3 பண்ணனா 3 1s are 3 3 2s are 7 வரும் 3 2s are 6 1 16 3 5s are 15 1.0 3 3s are 9 1 0 அப்படியே தான் போயிட்டு இருக்கோம் அப்போ மீன் வந்து 125.334 அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ இதே கொஸ்டின்ல நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா மீன் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் மீடியன் கண்டுபிடிக்கணும் மீடியனோட ஃபார்முலா L plus n/2 minus CF divided by F into H. ஸோ இதுக்கு நம்மளுக்கு தேவையான குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியா ஸோ எஃப் பக்கத்துலேயே போட்டுக்கணும்னா ஈஸியாக இருக்கும் ஸோ 7க்கு 7 வரும் 7 + 5 12 12 + 16 8 28 28 + 12 10 40 40 + 2 42 42 + 3 45 சரியா இப்போ n/2 போடலாம் n/2 நம்மோது 45 divided by 2 22.5 CF ஓட வேல்யூ என்ன வரும் பாருங்க இப்போ 22.5 22.5க்கு நியர்லி இருக்கிறது அதிகமாக இருக்கிறது இதுதான் அப்போ CF இது F இது L இது அதை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிடலாம் CF வந்து எவ்வளோ 12 F வந்து 16 L வந்து 100 ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டோன்னா ஆன்சர் வந்துடும் L வந்து 100 plus n/2 22.5 minus CF 12 by F 16 into H ஓட வேல்யூ H நம்ம போடல H வந்து 40 60 minus 20 40 60 8 4 tables பண்ணலாம் 4 4 are 16 4 10s are இப்போ 22.5 minus 12 5 அப்படியே வரும் 0 10 10.5 into 10 divided by 4 100 plus 10 multiple பண்ணா 105 divided by 4 105 divided by 4 பண்ணனா 4 2s are 8 2 5 4 4 6 are 24 remaining 1.0 4 2s are 8 2 0 4 5s are 25 26 100 plus 26.25 100 plus 26.25 வந்து 126.25 median லாஸ்ட் போட்ட கொஸ்டினே மீன் மட்டும் நான் எப்படி பண்ண போறேன்னா ஸ்டெப் டீவியேஷன் மெத்தடை எப்படி பண்ணலாம்னு காமிச்சிடறேன் ஸோ கிளாஸ் இன்டர்வல் ஃப்ரீக்வன்சி அதே எடுத்து எழுதிட்டான் எக்ஸ்ஐ என்ன பண்ண போகிறோம் இதில் சென்டர் டேர்மா பண்ண பண்ணோம் 20 16 40 80 120 120 இங்கே லைனாக போட்டுக்கலாம்
இங்கே வந்து 160, நெக்ஸ்ட் வந்து 200, 220. சரியா? நெக்ஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம அசியூமிங் மெத்தடில் என்ன பண்ணுவோம், ஏஐயா அசியூம் பண்ணும். சரிங்களா? ஸோ டிஐ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ வந்து நான் என்ன எடுக்கிறேன்னா, இப்போ இதில் 120 எடுக்கிறேன். கீழே ஒரு 3 நம்பர். சரி, 120 எடுத்தா அப்படின்னா என்ன வரும், 40 மைனஸ் 120 மைனஸ் 80, 80 மைனஸ் 120 மைனஸ் 40, இது 0, 0, 40, 40, 80, 120. நெக்ஸ்ட்டு இப்போ யூஐன்னு ஒன்று எடுத்துக்கலாம். யூஐ அப்படின்னும் போது டிஐ டிவைட் பை ஹெச்னும் போது டிஃப்ரென்ஸு 60 மைனஸ் 20, 40, 40யா? அப்போ இந்த 40 எப்படி போகலாம் பாருங்க. 80 டிவைட் பை 40 என்ன வரும், -2, -1, 0, 1, 2, 3. சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு சம்மேஷன் யூஐ எஃப்ஐ 7 2s are 14, -14, 5 1s are -5, இது 0, 12 1s are 12, 2 2s are 4, 3 3s are 9. இதில் கேல்குலேஷன் பார்ட் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ அப்போ டிஐ தெரிஞ்சிருக்கும். யூஐ நம்ம வந்து டிஐ பை ஹெச், ஃப்ரீக்வன்சி ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கோம் 45, சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ யூஐ ஆட் பண்ணலாம் பாருங்கள். இது வந்து -19, இது வந்து 12, இது 9 + 4 13, 12ம் 13ம் ஆட் பண்ணும்போது 5 25. அப்போ 25ல் 19 போச்சுன்னா 6. சரியா? இதோட ஃபார்முலா என்ன வரப்போகுதுன்னா, எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு இதை மைனஸ் பண்ணியிருப்போம், அதை ஆட் பண்ணிப்போம். சம்மேஷன் ஆஃப் இங்கே இருக்கிறத யூஐ எஃப்ஐ டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ இன்டூ நான் பண்ணிக்கணும், ஹெச் பண்ணிக்கணும். ஏன்னா ஹெச்சை டிவைட் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல ஹெச்சை மல்டிபிள் பண்ணிப்போம். சரிங்களா? இந்த மெத்தடில் போடும்போது நிறைய டைம் கன்சியூம் ஆகிடும், கஷ்டப்பட்டு ஆட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. அப்போ 120 ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ யூஐ 6 டிவைடட் பை 45 இன்டூ ஹெச் வந்து 40. அப்போ கேன்சல் பண்ணலாம். 5 டேபிள்ஸில் 5 9s are 45, 5 10s are 40. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 160 ப்ளஸ் 60 டிவைடட் பை 9, 60 டிவைடட் பை 9 பண்ணும்போது 9 6 9s are 54, அகெயின் 6 தான் வரும். பாயிண்ட் வச்சு 0 போட்டோன்னா 6 அப்படியே போயிட்டே இருக்கும். அதுதான் வந்து 120.67 அப்படின்னு அர்த்தம்னா 126.7. ப்ரீவியஸில் அதே தான் நம்மளுக்கு வந்திருக்கும் பாருங்கள். 120 மீன் 125.34 வந்திருக்கு. இப்போ வந்து 126. ஸோ இது மோஸ்ட்லி நம்மளுக்கு எப்படி போட்டாலும் மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மெத்தடும் ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப பெரிய கேல்குலேஷனாக இருந்தால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.